வணக்கம் அண்ணா. வணக்கம். நாங்க எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்லேருந்து வரோம். உங்களோட பேர்? சுதா. சுதா. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டே? இன்னைக்கு மனுஷி வந்து முதலாவது நாள். மை வைஃப் வந்து முதலாவது நாள். உங்களோட அனிவர்சரி அப்படியா? சரி, உங்களுக்கு சர்ப்ரைஸா ஒரு சில கிஃப்ட் வந்திருக்குது. வயசு தான் ஒன் பண்ணிப்பா. ஆனா அவங்ககிட்ட வேற இல்லை இந்த கிஃப்ட். ஆனா என்ன சொல்றேன், உங்களை விட்டு பிரிஞ்சு 2 வருஷம் ஆகுதா. அந்த நினைவோட இந்த கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. சோ ஃபர்ஸ்ட்டுக்கு அவங்களோட பிரிவையும் அன்பையும் உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்காக ரெட் ரோஸ் அனுப்பி இருக்கிறாங்க. அப்படி உங்களை விட்டு பிரிவுன்னு சொன்னா யாரா இருக்கலாம்? யாரா ஒரு அப்படி ஒண்ணு இல்லையே. நீங்க கதைச்சிட்டு கைக்காம விட்டுட்டீங்களா? உங்கள்கிட்ட இருக்கிற இடைவெளியை நிரப்பணும்னு சொல்லி உங்களுக்கு உங்களோட மனைவி இன்றைக்கு தான் வந்து சேர்ந்தவங்க தான். அதனாலதான் தான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்றேன்னு சொல்லி தான் இந்த கிஃப்டை இந்த நாள்ல கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது அதெல்லாம் நாங்கள் பார்க்கல. அது 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 கனகாலம். நிறைய உறவு விட்டு போயிருக்கேன். சரி, சில வேளை உங்களோட வைஃப் இந்த இடத்துக்கு வந்ததை மிஸ் பண்ணி உங்களோட நண்பர்கள் உறவுகள் அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பி இருக்கலாம்? இவாண்ட வேலை கான் பண்ணி எடுத்து அனுப்புறது. என்னதுக்கு ஸ்பெஷல் அவங்களோட வைஃபே சொல்றீங்க? அவங்க கூட இருக்கிறாங்க. அவதான் இப்ப 2ஆம் தேதி காலமே சொல்லி காலமே ஒளிப்பிட்டோம் வந்து எத்தனை டைம் சொல்லி. ஓகே, அப்ப அவதான் இந்த வேலையை செய்திருப்பாங்க. அவங்கள விட உங்களை நேசிக்கக்கூடிய வெளியில நிறைய பேர் இருப்பாங்கல்ல. வைஃப் மட்டும் தான் உங்களை நேசிக்கணும் இல்ல தானே? இவாண்ட வேலை தான். சரி, உங்களுக்கு எத்தனை சகோதரங்க? எனக்கு 5 பேர். சரி, அப்ப சகோதரங்கள் அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பியிருக்கலாம்? சில வேளை நீங்க வைஃபோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சதுக்காக வாழ்த்து தெரிவிச்சு அப்படி அனுப்பியிருக்கலாம். சகோதரங்கள் ஊர்ல இருந்து அனுப்பியிருக்க மாட்டேன். ஓகே, சில வேளை இருந்தாலும் அனுப்பியிருக்கலாம். அப்படி அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பியிருப்பாங்க? அது எத்தனை வருஷம் 26 வருஷமா இருக்கிறோம். அப்படி அனுப்பியே கிடைச்சது இல்லை. சரி, உங்க நண்பர்கள் இல்ல வேலை செய்யற இடத்துல இல்ல பிரான்ஸ்ல அறிமுகமான ஆக்கலன்னு சொன்னா யாருமே அனுப்பியிருக்க மாட்டாங்க. சரி, அப்ப இந்த கிஃப்ட் வந்து பிரான்ஸுக்கு வெளிநாடுகள்ல இருந்து வாரன்னு சொன்னா யார் அனுப்பியிருக்கலாம்? ஐரோப்பிய நாடுகளா இருக்கலாம். ஐரோப்பிய நாடுன்னு சொல்லி எனக்கு அப்படி ஒன்றும் வந்ததும் இல்லை, அப்படி வாடுறதும் இல்லை. அப்படி ஒரு இது வரைக்கும் வந்தது. சரி, இது வந்து உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு நாளா மாறணும்னு சொல்லி தான் கிஃப்ட் வந்திருக்குது. சரி, உங்களுக்கு ஸ்பெஷலா இன்னொரு கிஃப்ட் இருக்கு, அதையும் பாப்போமா? ஓகே, உங்களுக்கு ஸ்பெஷலா கேக் கொண்டு வந்திருக்குது. அதுல ஜூன் 10 சொல்லி மார்க் பண்ணி இருக்கு இதயத்தால. அதோட உங்கள்டையும் உங்களோட வைஃப்டையும் போட்டோ வச்சிருக்குது. இந்த டேட்ல உங்களை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க போல கிடக்கு. அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இவாதான் நோடுறோம். என்னத்துக்கு 100% வைஃப் நம்புறீங்க? உங்களை பாசம் வச்சிருக்கக்கூடியது அவங்க மட்டும் தானா? இவாதான் என்னத்துக்கு அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? எனக்கு நம்பிக்கை இருக்கு தானே. சரி, என்ன சொல்ல கணவன் இதுல நீங்க நம்புறீங்க. சரி, இந்த கிஃப்ட் ஒருவேளை வெளியில இருந்தாலும் உங்க நண்பர்கள் வேற யாருக்கு வந்தா யாரா இருக்கலாம்? ஒன்றுமே வராது. வராது. சரி, உங்களுக்காக இருக்கிறது வைஃப், உங்களுக்காக செய்யற எல்லாமே அவங்க தான் முடியாது. சரி, உங்களுக்காக இந்த கிஃப்ட உங்களுடைய வைஃப் தான் அனுப்பினாங்க. 1 வருஷம் அனிவர்சரியை கொண்டாடுறதுக்காக ஸ்பெஷலா உங்களுக்காக சர்ப்ரைஸா இந்த கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க. நான் மெக்கானிக்கல் எனக்கு தெரியும் ஒரு ஆளை பார்த்தால் இது நடக்குமா நடக்காதா, இது செய்யுமா செய்யாதா. சரி, உங்கள்கிட்ட என்ன போலயே உங்கள்கிட்ட மனைவி தான் அனுப்பி இருக்காங்க. உங்களை மகிழ்விக்கிறதோட தங்களுடைய 1 வருஷம் அனிவர்சரியை கொண்டாடுறாங்க. அடிச்ச உடனே நான் அடிச்சு கேட்டேன், என்ன விலை விட்டுருக்கேன். ஓகே, சரி, இந்த இடத்துல இப்படி ஒரு கிஃப்ட் அனுப்புவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தீங்களா? அனுப்புவாங்கன்னு சொல்லி முதல்ல எதிர்பார்த்தீங்களா? சந்தோஷம். நான் இதோட மெனக்கிட மாட்டேன். எனக்கு வந்து வாரம் கழிச்சு கூட வாரம் கூட மெனக்கிற கூட நீங்கள் அடிக்க நான் கராச்சியில நிற்கிறேன். நம்மளா நான் இன்னொரு வேலைக்கு போய்தான் பெறணும். 9 மணிக்கு வருவேன். ஓகே, அப்ப நீங்க அடிச்ச வழியத்தான் நான் வந்துட்டு டக்குனு குளிச்சுட்டு வந்தது. 2 நாள் யூனிஃபார்ம் தொடர்ந்தேன். ஓகே, சரி, பை ஸ்பெஷலா கிஃப்ட் அனுப்பினா உங்க மனைவிக்கு என்ன சொல்ல போறீங்க? தேங்க்யூ. மெஸ்ஸி புக்கு அவங்களை இந்த இடத்துக்கு கூப்பிடலாம். மெஸ்ஸி புக்கு. சரி, இதே மகிழ்ச்சியோட தொடர்ச்சியா பயணிக்கணும்னு சொல்லி வாழ்த்துறதோட உங்களுடைய முதலாவது அனிவர்சரிக்கு உங்களுடைய மனைவி சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன்.